ஆப்பிரிக்காவின் உகாண்டா அல்லது தென் அமெரிக்காவின் அர்ஜென்டினா பகுதியில் தங்களுக்கான தனி நாட்டை அமைக்கலாம் என ஆலோசித்த யூதர்கள் ஏன் பாலஸ்தீனத்தை தேர்வு செய்தார்கள்? எப்படி பாலஸ்தீனத்தை பாம்பு போல் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரேல் விழுங்கியது என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஹிட்லர் பிறப்பதற்கு முன்பே யூதர்களுக்கு எதிரான வெறுப்பு உலகம் முழுவதும் பரவி இருந்தது. யூத மதத்தில் இருந்து மாறினால் மட்டுமே ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டிற்கு பயணிக்க முடியும், பள்ளிகளில் படிக்க முடியும், வியாபார உரிமம் பெற முடியும் உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகள் இருந்தன. இதுபோன்ற தாக்குதல்களில் இருந்து தப்பி தனிநாடு, மத சுதந்திரம், வர்த்தக சுதந்திரம் என உலகை தங்கள் கையில் கொண்டு வருவதற்கான திட்டத்தை யூதர்கள் வகுத்தனர். அதனை சியோனிசம் என அழைக்கின்றனர். 1896ஆம் ஆண்டு யூத பத்திரிகையாளர் தியோடர் ஹெர்சல் என்பவர் டெர் ஜூடான் ஸ்டாட், அதாவது தனி யூத நாடு என்ற பெயரில் துண்டு பிரசுரத்தை வெளியிட்டார். அந்த அறிக்கை யூதர்களின் தனி நாட்டுக்கான தேவை, அது அமைந்தால் கிடைக்கும் நன்மைகளை விளக்கி யூதர்களின் ஆசையை தூண்டியது. எனவே தியோடர் ஹெர்சல் சியோனிசத்தின் தந்தையாக அறியப்படுகிறார். பிறகு சியோனிஸ்ட் காங்கிரஸ் என்ற அமைப்பை உருவாக்கி தியோடர் ஹெர்சல் அதன் தலைவராகவும் நியமிக்கப்பட்டார். இந்த அமைப்பு தனி நாட்டுக்கான திட்டங்களை தீவிரமாக தீட்டி வந்தது. ஒரு கட்டத்தில் ஆப்பிரிக்காவில் உள்ள உகாண்டாவில் தனி நாடு அமைக்கலாம் என சிலர் யோசனை கூறினர். அது நிராகரிக்கப்பட்டது. பிறகு தென் அமெரிக்காவில் உள்ள அர்ஜென்டினாவில் அமைக்கலாம் என சிலர் யோசனை தெரிவித்தனர். அதுவும் சில காரணங்களை கூறி நிராகரிக்கப்பட்டது. கடைசியாக யூத வேதங்களில் கேனன் எனப்படும் பாலஸ்தீன பகுதிதான் யூதர்களின் பூர்வீக பகுதி என கூறப்பட்டுள்ளதாக கூறி அங்கு யூதர்களின் பல புனித தலங்கள் இருந்ததாலும் அதனை தேர்வு செய்யலாம் என சிலர் ஆலோசனை கூற அந்த முடிவு இறுதியானது. இப்படியாக 19ஆம் நூற்றாண்டில் செயற்கையாக உருவாக்கப்பட்ட நாடுதான் இஸ்ரேல். யூதர்களுக்கான தனி நாடு திட்டம் ஒரு பக்கம் புத்திசாலித்தனமான ஒன்றாக பார்க்கப்பட்டாலும் நடைமுறையில் பல விசித்திரங்களை கொண்டது. ஒரே தேசிய மொழியை கொண்ட மக்கள் ஒரே பகுதியில் காலம் காலமாக வாழ்வதை தான் இந்த உலகம் இயற்கையான தேசமாக பார்க்கிறது. ஆனால் இஸ்ரேல் முழுக்க முழுக்க செயற்கை தன்மை கொண்டது. பாலஸ்தீனத்தில் 2 முதல் 5% யூதர்கள் ஏற்கனவே வசித்து வந்தனர். அவர்கள் அரபு பழக்க வழக்கங்களை கொண்டவர்கள். ஆனால் வெளியில் இருந்து வந்தவர்கள் பல கலாச்சாரம், உணவு பழக்கம், தட்பவெட்ப சூழலை கொண்டவர்கள். பெரும்பாலும் குளிர் பிரதேசங்களில் வாழ்ந்தவர்கள். அவர்கள் பாலைவனத்தில் குடியேறியது விசித்திரமான சம்பவம். பாலஸ்தீனத்தில் சிறுபான்மையினராக இருந்து வந்த பூர்வகுடி யூதர்களுக்கும் புதிதாக வந்தவர்களுக்கும் இடையே நிறைய வேறுபாடுகள் காணப்பட்டன. புதிதாக வந்தவர்கள் இறுக்கத்துடன் காணப்பட்டனர். தங்களுக்குள் மட்டுமே தொடர்பு வைத்துக் கொண்டனர்.